சார் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க சார் என்கிட்ட, பார்க்குற கஸ்டமர் முழுக்க சார். சார் பிளாட்டு வாங்கினா புத்திசாலித்தனமா, வில்லா வாங்கினா புத்திசாலித்தனமா, அப்பார்ட்மெண்ட் வாங்கினா புத்திசாலித்தனமா? மூணுமே புத்திசாலித்தனம் தான். ஆனால் நீ எடுக்க டிசிஷனை பொறுத்து. இப்போ நான் ஒரு 50 லட்சம் வச்சுருக்கேன். நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி. காலை 9 மணிக்கு போகிறேன், 9 மணிக்கு வரேன். ஆனால் எனக்கு சிட்டிக்குள்ளேயே இருக்கணும், என் குழந்தைகளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும், எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிறவங்க உடனடியாக போய் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அந்த லைஃப் ஸ்டைல் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு புத்திசாலித்தனம் சார். ஏன்னா 50 லட்சம் வச்சிருக்கவன் 2 கோடி வீடு கட்டி அந்த ஃபெசிலிட்டி என்ஜாய் பண்ண முடியாது. இது ஒரு டைப் ஆஃப் பிரில்லியன்ஸ். வில்லா சார், என்கிட்ட 2 கோடி பணம் வச்சுருக்கேன், ஆனால் என்கிட்ட டைம் இல்லை, எனக்கு இந்த அம்யூனிட்டி வேணும், எனக்கு சிட்டிலேருந்து 2-5 நிமிஷம் வெளியே போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் வில்லா இருக்கணும், ஆனால் எனக்கு ஆர்கிடெக்டை வைக்கணும், அப்ரூவல் வாங்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், இதுக்கு எனக்கு டைம் இல்லை சார், ஆனால் என்கிட்ட பணம் இருக்குது சார், உனக்கு ரைட் ஆப்ஷன் வில்லா. இன்னொருத்தர் இருக்கா, ஒரு ஆந்திரப்பனர். சார் என்கிட்ட டைம் நிறையா இருக்குது, பணமும் நிறையா இருக்குது, என்னால் ஆர்கிடெக்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், வீடு கட்டினா 2 வருஷம் ஆகும் சார். அவங்க பிளாட் வாங்கி வீடு கட்டலாம் சார். ஸோ 3 விதமான பிரில்லியன்ஸு. எது வேணுங்கிறத அவங்களோட ஃபைனான்சியல் கெப்பாசிட்டிக்கும் டைம் கெப்பாசிட்டிக்கும் தவிர்த்து அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா மூணுமே பிரில்லியன்ட்டு சார். வீடு, லேண்டு, இதில் போகிற பணம் என்றைக்கும் அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும் தவிர டிப்ரிஷியேட் ஆகாது சார்.